श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரபாவ பத்தத்தில் இருந்துருக்கும். அந்த பிரபாவ பத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் 54, 55 மற்றும் 56வது ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம அந்த பிரபாவ பத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் 53ஓட பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன அந்த 53வது ஸ்லோகம்? பரஸ்ய பும்சா பதசன்னிகர்ஷே துல்யாதிகாராம் மணிபாதுகே துவாம் உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தமாங்கைஹி சேஷாசமம் சேஷகருத்மதாத்யாஹா அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். தொடர் வரிசை அப்படின்னு பார்த்தேன்னா அது பாதுகாப்பு 83வது ஸ்லோகம். நம்ம பத்ததி அப்படிங்கிற ரீதியில பார்த்துட்டு இருக்கோம். இது 3வது பத்ததி, பிரபாவ பத்ததி. அந்த பிரபாவ பத்தனுடைய ஸ்லோக எண்ணிக்கை அடிப்படையில நம்ம கடைசியா பார்த்தது 53வது ஸ்லோகம். சரி, அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன சுவாமி சொல்றார் அப்படின்னாக்கா, அதாவது பாதுகாதேவியானவள் நித்திய சூரிகள் என்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ எம்பெருமானுக்கு அதே கைங்கரியத்தை தான் அவளும் பண்ணிட்டு இருக்கா. நித்திய சூரிகள் என்னென்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ அதே தான் பாதுகாதேவியும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நித்திய சூரியர்களை காட்டிலும் பாதுகாதேவிக்கு ஏற்றம் உண்டு. அப்படின்னா ஏன், எப்படி அந்த ஏற்றமானது இருக்கு அப்படின்னா, அதாவது நித்திய சூரிகள்லாம் இருக்கா இல்லையா, அதாவது ஆதிசேஷன், கருடன் முதலானவர்கள்லாம் பாதுகாதேவியே தங்களுடைய தலையில் தரிச்சுக்கிறாளாம். அதனால நித்திய சூரிகளை காட்டிலும் பாதுகாதேவிக்கு ஏற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாத்பரியத்தை சுவாமி தேசிகன் நீங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அந்த 53 பிரபாவ பத்தத்துல 53வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய பரஸ்ய பும்சா பதசன்னிகர்ஷே துல்யாதிகாராம் மணிபாதுகே துவாம் உத்தம் சயந்தி ஸ்வயமுக்தமாங்கைஹி சேஷாசமம் சேஷகருத்மதாத்யாஹா. சேஷன் ஆதிசேஷன், கருத்மான் தெரியும், கருடன். இவெல்லாம் பாதுகாதேவிய அவளுடைய தலையில தரிச்சுக்கிறாளாம். அதனால என்ன ஆறுது அப்படின்னாக்கா, பாதுகாதேவியை அவர்கள் ஏற்பதன் மூலமாக நாம இது தெரிஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்பரியத்தை கொண்ட அந்த ஸ்லோகத்தை நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்தார் சுவாமி தேசிகன். அது தொடர்ந்து இன்றைய தினம் நாம பார்க்க போறது 54, 55, 56வது ஸ்லோகம். 3 ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கும். அந்த 54வது ஸ்லோகம் என்னவாக இருந்துருக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன? முகுந்த பாதாம்புஜ தாரிணித்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்னிஸ்திதாம் துர்லிபயோ பவந்தி பிரசஸ்தவர்ணா வலயஸ்ததீயாக அப்படிங்கிறது தொடர் வரிசையில 84, பிரபாவ பத்தத்துல 54வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, கிருஷ்ணருடைய தாமரை போன்ற வெண்மையாக உள்ள திருவடிகளை தாங்கும் பாதுகையே. எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கின்றார்? தாமரை போல, பாதாம்புஜம் அப்படின்னா தாமரை போன்ற மிருதுவான மென்மையான பாதங்களை உடைய யாரு? முகுந்தகா, ஸ்ரீகிருஷ்ணனுடைய தாமரை போன்ற மென்மையாக உள்ள திருவடிகளை என்ன பண்ணிட்டு இருக்கா? தாரிணி துவாம். துவாம்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தாரிணி, தரிச்சுட்டு இருக்கமா ஏ பாதுகாதேவி இல்லையா? நீ எம்பெருமானுடைய தாமரை போன்ற மென்மையான பாதங்களை தாங்கின்னு இருக்க. அப்படி உன்னை எல்லாரும் என்ன பண்றா? தலையில
ஏற்று கொண்டாடுவதன் மூலம் என்ன நன்மை நிகழ்ந்துட போறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமே இருந்துருக்கு. பெருமானுடைய திருவடியை காக்கக்கூடிய பாதுகைய நாம தலையில வச்சு கொண்டாடுறோம் இல்லையா, உன்னை ஏத்துக்கிறோம் இல்லையா? அப்படி உன்னை கொண்டாடி ஏத்துக்கிறதன் மூலம் என்ன நன்மை அப்படிங்கிறது பல பேருக்கு என்ன இருக்கு, தெரியாமலே இருந்துருக்கு இல்லையா? அதனால என்ன பண்றாவா, அவ தலையில பாதுகாதேவிய ஏத்துக்காமே இருந்துட்டு இருக்காளாம், புறக்கணிக்கிறாளாம் இல்லையா? சரி, அப்படி புறக்கணிச்சா அவளுடைய நிலை என்ன, ஏத்துக்கிறா இல்லையா, அவளுடைய நிலை என்ன அப்படிங்கறத அழகா இங்க சுவாமி தேசிக நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார், கைட் பண்றார், நம்மள வழிகாட்டுறார், மார்க்கதர்ஷியா இருந்துருக்கார். பாதுகாதேவிய தரிப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, அல்லது அவ ஒருவேளை தரிசிக்காம இருந்துருக்கா சில பேர் அறியாமையினால, அப்படி இருக்கிறதுனால அதனுடைய தீமை என்ன அப்படிங்கறது நமக்கு இங்க அழகா கிளாசிபிகேஷன் பண்ணி காமிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன பண்றாருனாக்கா, நம்மளுடைய தலையில என்ன இருக்குனாக்கா, லிபி துர்லிபையாக பவந்தி, எங்க மூர்தனி, மூர்தனா தலையெழுத்து ஸ்திதான இருக்கக்கூடிய, துர்லிபையாக பவந்தி, லிபினா என்னன்னா ஸ்கிரிப்ட், எழுத்து இல்லையா, தமிழ்ல எழுத்துன்னு சொல்லுவா, இங்கிலீஷ்ல ஸ்கிரிப்ட்னு சொல்றா, அத சம்ஸ்கிருதத்துல லிபின்னு சொல்றா. அந்த காலத்துல வேத காலத்துல லிபியே கிடையாது இல்லையா, வேத காலத்துல, அதனாலதான் அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. காதால கேட்டு 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 குருவின் இடத்துல இருந்து கேட்டு அவ அதை 15 நாள் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாடத்தை மனனம் பண்ணி திருவ பண்ணி சொல்லுவா. அப்ப அது என்ன ஆகும், வேத மந்திரங்கள் எல்லாரும் எழுதி வச்சுலாம் படிக்க மாட்டா, பார்த்திருப்பேன். அப்பெல்லாம் வந்து புத்தகமே கிடையாது, ஏன்னா லிபியே கிடையாது. லிபி இருந்தா தானே புத்தகம் இருக்கும். இந்த ப்ரிசர்வேஷன் ஸ்டோரேஜ் பண்றது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, குருமுகேன என்ன பண்ணுவா, அவர் வாயால சொல்லி நம்ம காதால கேட்டு 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 அத மனனம் பண்ணுவா. அதுக்குதான் ஸ்ருதின்னு பேரு. ஸ்ருதி அப்படின்னா காதால கேட்டு 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 மனப்பாடம் பண்ணணும். எல்லாமே அப்படிதான், குருகுல பத்ததி. இன்னி வரைக்கும் பாருங்க, குருகுல பத்ததி தான் பெஸ்ட் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, புத்தகத்துல இருக்கும், அது புத்தகத்திலே தான் இருக்கும் அந்த ஞானம். எப்ப நம்ம புத்திக்கு போறது, போகவே போகாது, அப்படியே இருந்துட்டு இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு என்ன இருக்கும், ஒரு லெத்தாஜிக் இருக்கும். அட போடா, புத்தகத்துல இருக்க, நம்ம எப்போனாலும் படிச்சுக்கலாம் இல்லையா, இல்ல மொபைல்ல இருக்கு, இல்ல லேப்டாப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், சுலபமா அதை சோம்பேறித்தனத்துல கடந்து போயிடுறோம். நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலான்ட்டு. ஆனா அது இல்லைன்னா என்ன நிலைமை அப்படின்னாக்கா, கண்டிப்பா அதை மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். அப்போ வேத காலத்துல லிபி கிடையாது. அதுக்கப்புறமா அந்த லிபி அப்படிங்கறத அவ என்ன பண்றா, அது லிபிக் ஞானம் படிக்கும்போது தெரியும். லிபின்னா ஸ்கிரிப்ட், அது எழுத்துக்களை ஒரு உண்டு பண்ணி அந்த எழுத்துக்கள் மூலமா என்ன பண்றா, கத்துக்கக்கூடிய வித்தைகளை ப்ரிசர்வேஷன் பண்றா. எப்படி பண்ண முடியும், அப்போ நிறைய முயற்சி பண்ணி பார்த்திருக்கா. மண்ணில் எழுதுறா, அழிஞ்சு போறது, கல்லுல எழுதுறா, அதுவும் வந்து அவ்வளோ, அதாவது அவகாசம் நிறைய எடுக்கிறது. அப்புறம் ஓலைச்சுவடிகள் எழுதுறா, அதுக்கும் நிறைய பிரயத்னப்பட வேண்டியதா இருக்கு. அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. மெட்டல்ல எழுதுறா, காப்பர்ல எழுதுறா, என்னென்னோ பண்ணி பார்த்து ப்ரிசர்வ் பண்றா இல்லையா? அதுக்கப்புறம் தான் கடைசியா இப்ப நமக்கு என்ன வச்சுட்டு இருக்கோம், பேப்பர் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். நிறைய மரங்களை அழிச்சு பேப்பரா நமக்கு கொடுத்துட்டு இருக்கா. இப்போ கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வந்துருது, அதுல ஜிபி, எவ்வளவு ஜிபி வேணா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா இதெல்லாம் உற்பத்தி பண்றது யாரு, மனுஷன் தான். ஆனா அவன் புத்தி என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு சுருங்கி போச்சு. ஒரு ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணா நம்மளால முடியல. ஏன், நம்ம சோம்பேறித்தனம் தான், வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது இல்லையா? அப்புறம் பார்த்துதான் புஸ்தகத்துல இருக்கே, அப்புறம் படிச்சுக்கலாம், எப்போ அதுதான் தெரியாது. இந்த மாதிரி இங்க லிபினா என்னதுனாக்கா எழுத்து. எல்லோருடைய தலையிலும் ஒரு தலையெழுத்து அப்படிங்கிறது இருந்தே தீருமா. அந்த தலையெழுத்தானது 2 வகையா பிரிச்சுக்கிறார். ஒண்ணு நல்ல எழுத்து, இன்னொன்னு தீய எழுத்து. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப இந்த பாதுகாதேவிய நம்ம தலையில தரிச்சுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பல பேருக்கு தெரியாமலே இருந்துட்டு இருக்கான். அதனால அவ ஏத்துக்காமே இருக்கா பாதுகாதேவிய. சரி, தரிக்கிறவருடைய நிலை என்ன, தரிக்காதவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது அழகா இங்க சுவாமி காண்பிச்சு கொடுக்குறாரு பாருங்க. அதாவது இங்க சாட்சாத் யாரு அப்படின்னாக்கா ஆச்சாரியன் தான் இல்லையா? பாதுகா அப்படின்றது யார சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, பாதுகாதேவி வேற இல்ல, ஆச்சாரியன் வேற இல்ல. ஆச்சாரியன் நம்ம கிரமமா ஏத்துண்டோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவார் அவர், அவரால் நிகழக்கூடிய நன்மை என்ன அதனால அப்படின்னாக்கா, அதாவது நல்ல எழுத்து அது இருக்கு இல்லையா, அது அப்படியே தீய எழுத்தா மாறிடுவான். யாரெல்லாம்
பாதுகையை தலையில தரிசிக்காம அஜ்ஞானத்துல இருந்துருக்காளோ அவளுடைய நல்ல எழுத்துக்கள்லாம் தீய எழுத்தா மாறிடுமா? ஏற்கனவே தீய எழுத்து இருக்கு இல்லையா, அது தீய எழுத்தாவே இருந்துட்டு இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான். நம்மளுடைய மூர்த்தினிஸ்திதா துர்லிபையாக பவந்தின்னு சொல்றோம் இல்லையா, தலையெழுத்து 2 விதமான தலையெழுத்து நமக்கு உண்டு. எல்லாருக்கும் நல்ல எழுத்தே இருந்துராது, எல்லாருக்கும் தீய எழுத்தே இருந்துராது. 2 விதமான எழுத்துக்களும் நமக்கு எழுதப்பட்டிருக்கும். அது நம்மளுடைய கர்மாவனுடைய பலனை பொறுத்து இல்லையா. அந்த கர்மா நம்ம நல்ல கர்மாவா பண்ணியிருந்தா நல்ல விதமான எழுத்துக்கள் இருக்கும், கெட்டது பண்ணியிருந்தா தீயது பண்ணியிருந்தா தீய எழுத்துக்களா இருக்கும். அப்ப 2 விதமான எழுத்துக்களும் இருந்துருக்கு. பாதுகையை தரிக்காத பட்சத்தில் என்ன நிகழும் அப்படின்னாக்கா, நல்ல எழுத்துக்கள் தீய எழுத்துக்களாக மாறிவிடும், தீய எழுத்துக்கள் தீய எழுத்துக்களாகவே இருக்குமா. சரி, தரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நல்ல எழுத்து நல்ல எழுத்தாவே இருந்துட்டு இருக்குமா, தீய எழுத்துக்கள் நல்ல எழுத்துக்களாக மாறிவிடுமா. இவ்வளவு அழகா காண்பிச்சு கொடுக்குறா பாருங்க. இதை விட ஒரு நம்ம மார்க்கதரிசி இல்லையா, ஏன் ஒரு 750 வருஷங்கள் கடந்தும் சுவாமி தேசிகனை கொண்டாடின்னு இருக்கோம்னாக்கா, இந்த மாதிரியான சன்மார்க்க தரிசின்னு சொல்லுவா இல்லையா, நம்மள வழி நடத்தின்னு போறதுக்கு இப்படியான ஒரு மகான் நமக்கு சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழகா காண்பிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். பாதுகாதேவியை தரிக்கிறதுனால என்ன பலன், பாதுகாதேவியை தரிக்காவிடில் என்ன பலன் அப்படிங்கறது அழகா காண்பிச்சு கொடுக்குறாரு. நிறைய பேர் அஜ்ஞானத்தில் தானே இருக்கா இல்லையா. பாதுகாதேவியை தரிக்கலன்னா ஆச்சாரியனை ஏத்துக்கல அப்படிங்கிறது என்ன, அஜ்ஞானம் தான். அது அவளுடைய தவறு இல்லை, அது அஜ்ஞானம், அவளுக்கு தெரியல. அப்ப அந்த அஜ்ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா, தெரியப்படுத்தணும் இல்லையா, அதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. நாம மட்டும் தெரிஞ்சுட்டா போராது, எல்லாருக்கும் அது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தாந்தமே, சம்பிரதாயத்துடைய சித்தாந்தமே என்ன இல்லையா, எல்லோரும் இன்புற்று இருக்கணும் அப்படிங்கிறது தானே இல்லையா. ஆண்டாள் அப்படித்தானே சொல்லியிருக்கா இல்லையா. அவ மாத்திரம் அந்த சுகத்தை அனுபவிக்காம நன்மையை அனுபவிக்காம கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் தானே அவருடைய கான்செப்டே சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நாமளும் நாம தெரிஞ்சின்ற விஷயத்த பல பேருக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னா நாமளும் அந்த விஷயத்த பண்ணா தப்பே இல்லை இல்லையா. அந்த மாதிரி இங்க பாதுகாதேவிய தலையில் தரிப்பதன் மூலம் என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, நல்ல எழுத்துக்கள் நல்ல எழுத்துக்களாகவே இருக்கும், தீய எழுத்துக்களும் நல்ல எழுத்துக்களாக மாறிவிடும். ஒருவேளை நான் பாதுகாதேவியை ஏத்துக்கல, தரிக்கல, ஆச்சாரியனை ஏத்துக்கலன்னா என்ன நடக்க போறது அப்படின்னாக்கா, தீய எழுத்துக்கள் எப்படி இருக்கும், தீய எழுத்தாவே இருக்கும், நல்ல எழுத்து தீய எழுத்தா மாறிட போறது, அவ்வளவுதானே அப்படிங்கறத இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குறார். என்ன ஸ்லோகம், முகுந்த பாதாம் புஜதாரிணி த்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்னி ஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்த வர்ணா வலயஸ்ததீயாக அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இது எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னாக்கா, தொடர் வரிசையில பாதுகாசத்துல 84, பிரபாவ பத்தியில இருக்கக்கூடியதுல எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னாக்கா 54வது ஸ்லோகம். முகுந்த, முகுந்தன் அர்த்தம் பெருமாளுடைய கிருஷ்ணனுடைய பாதாம்புஜதாரிணி. என்ன அம்புஜம்னா என்னது அப்படின்னாக்கா தாமரை. எம்பெருமானுடைய பாதம் எந்த மாதிரி இருக்கு, பாதம் அம்புஜ, அம்புஜ இவ அப்படின்னாக்கா தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடியை தாங்குகிற துவாம், துவாம்னா யாரு, உன்னை, மோகாத் என்ன அப்படின்னாக்கா தெரியாத்தன்மையால், நான் சொன்னேன் இல்லையா, அறிஞ்சிக்கிறது அறியாம இருக்கிறது அது அவருடைய தவறு கிடையாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு லேட்டா தெரியும் இல்லையா. அந்த தெரியாம இருக்கிறதுன்றது தவறு அல்ல, ஆனா அது எப்படி நிகழ்கிறது, தெரியாத தன்மையால் மோகாத் நிகழ்கிறது. அனுத்தம் சயதாம், அதாவது அவ என்ன பண்றா, தெரியாம இருந்துன்றதுனால அவளுடைய தலையில சாதித்துக் கொள்ளாமலே இருந்துட்டு இருக்கலாம். ஏத்துக்கிறதே இல்லை பாதுகைய, தலையில சாதிச்சிக்காமே இருந்துட்டு இருக்கா இல்லையா. யாரு, அப்படிப்பட்ட ஜனானாம், ஜனங்களுடைய மூர்த்னி, மூர்த்னி என்னது, தலையிலே, ஸ்திதாஹா, ஸ்திதான இருக்கக்கூடிய, என்ன இருக்கக்கூடிய அப்படின்னாக்கா பிரசஸ்த, அதாவது 2 வகையான எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, ஒண்ணு நல்ல எழுத்து இருக்கும், இன்னொன்னு தீய எழுத்துக்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அது என்னன்னாக்கா ஆவளையகான்னு பேரு. ஆவளையகனா வரிசை, எழுத்துக்களுடைய வரிசை இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி இருக்கும்னாக்கா துர்லிபையா இல்லையா, கெட்ட எழுத்துக்களாக இருந்தது.
அதை மாத்துறதுக்கு உபாயம் சொல்றார் சுவாமி. நமக்கு தலையெழுத்து எப்படி வேணா இருந்துட்டு போறது, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பாதுகாதேவியை தலையில் தரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது அழகா இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். முகுந்த பாதாம்புஜ தாரிணித்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்னிஸ்திதாம் துர்லிபயோ பவந்தி பிரசஸ்தவர்ணா வலயஸ்ததீயாக அப்படிங்கிறது இந்த பாதுகா சகஸ்ரத்துடைய 84வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது 85வது ஸ்லோகம். 85வது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்? பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணைரணந்தா விபுலா விபூத்யா ஸ்திராஸ்வயம் பாலயித்தும் க்ஷமானஹா சர்வம் சஹா சௌரி பதாவணித்வம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 85. என்னன்னாக்கா, பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே இல்லையா, தொடர்ந்து ஏ பாதுகாதேவி அப்படின்னு அந்த பாதுகையினுடைய பிரபாவங்களை தான் எல்லா ஸ்லோகங்களையும் சுவாமி அழகா காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா. அவள் எப்பேற்பட்டவள் அப்படிங்கறத இங்க வர்ணிக்கிறார். பாதுகாதேவி எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடியவளாக மாத்திரம் இல்ல, அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? எல்லா வேதங்களுக்கும் இருப்பிடமா இருந்துட்டு இருக்க. ஏ பாதுகாதேவி, நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? நீ எல்லா விதமான அனைத்து விதமான வேதங்களுக்கும் இருப்பிடமா இருந்துட்டு இருக்க. அது மட்டுமா, உலகம் முழுவதையும் நீதான் காப்பாத்தின் இருக்க இல்லையா, ஆதரித்து காப்பாத்துற. வெறும காப்பாத்துறது மாத்திரம் இல்ல இல்லையா, சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அதனால உலகம் முழுவதும் ஆதரித்து நீதான் காப்பாத்தின் இருக்க. அது மட்டும் இல்ல, உன்கிட்ட தயை அப்படிங்கிற உன்னதமான குணம் இருக்கு. குணம் அந்த குணம் மாத்திரம் இருக்கானா இல்ல, தயை முதலான அதுல குணங்கள்லயே தயை தான் பிரதானமான குணம். அதனாலதான் சுவாமி இங்க தயை முதலான அப்படின்னு இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குறாரு. அப்போ அது எல்லாத்துக்கும் நீ எப்படி இருந்துட்டு இருக்க? இருப்பிடமா இருந்துட்டு இருக்க இல்லையா. அந்த தயை அப்படிங்கிற குணத்துக்கு பிறப்பிடமே நீதான். ஏன்னா உங்ககிட்ட இருந்தா கிடைக்கிறது. அது மட்டுமா, அதே மாதிரி ஐஸ்வர்யம் நிரம்பியவளாகவும் இருந்துட்டு இருக்க. சகல விதமான அஷ்டைஸ்வர்யத்துக்கும் இருப்பிடமாகவும் நீதான் இருந்துட்டு இருக்க இல்லையா. அப்படிப்பட்ட நீ எப்படி இருக்கனாக்கா, இயல்பாகவே நன்மையை தரக்கூடியவள். எல்லாருக்கும் பொதுவா தயை இருந்ததுனாலே அவளால நமக்கு சகல விதமான நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர விபரீதமான விஷயங்கள் ஏற்படாது இல்லையா. நன்மைகள் தான் ஏற்படும், தீமைகளே ஏற்படாது. அப்படி எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் நீ எப்பேற்பட்டவளாக இருந்துருக்க தெரியுமா இல்லையா. இயல்பாக பிறப்பிடமாக இருந்துருக்க. எல்லாத்துக்கும் நீ தான் ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் இருப்பிடமா இருந்துட்டு இருக்க. அப்படி இருந்துட்டு நீ எங்களை காப்பாத்தின்னு இருக்க. எப்படி தெரியுமா காப்பாத்தின்னு இருக்க? எங்களுடைய குற்றங்களை பொறுத்து கொண்டு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் ஆச்சாரியன்னு அப்படிதான் நம்ம செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் சகிச்சுண்டு இல்லையா, நமக்கு நல்ல மார்க்கத்தை காண்பிக்கிறார் இல்லையா. அது எவ்வளவு பெரிய குணம், எவ்வளவு பெரிய தயை, அது எல்லாருக்கும் இருந்துருமா? அதுக்கு அந்த குணத்துக்கு பிறப்பிடமே பாதுகாதேவி தான். அப்பேற்பட்ட குணங்கள் நிரம்பியவளாக இருக்கக்கூடிய நீ எங்களுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி பெருமைகளையும் பிரபாவங்களையும் இங்க அழகா சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா. அப்பேற்பட்ட ஸ்லோகம் இந்த 85வது ஸ்லோகம். பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணைரணந்தா விபுலா விபூத்யாம் ஸ்திரா ஸ்வயம் பாலயித்தும் க்ஷமானஹ சர்வம் சஹா சௌரி பதாவணித்வாம். பாருங்கோ, இந்த இடத்துல அழகா பூமிக்கு இவ்வளவு பேர் இருக்கா அப்படிங்கிறத சுவாமியோட பத பிரயோகம் பாருங்க. அதான் சுவாமி என்னன்னா அவருடைய பத பிரயோகம் எப்படி லாவகமா இருந்துட்டு இருக்கு, எப்படி கையாளுறார் அப்படிங்கிறத பாருங்க இல்லையா. அதாவது அவருக்கு கவிசிம்மம் அப்படிங்கிற விருது இருக்கு. சுவாமி எல்லாருக்கும் அந்த பேர் இருந்துராது. கவிசிம்மம்னா அப்படி கவி படைக்கிறதுல அப்படி சிம்ம மாதிரி இருப்பார் இல்லையா. அவருடைய பத பிரயோகம் பாருங்க. அதாவது பூமி அப்படின்னா என்ன, பிருத்வி அப்படிங்கிறதுக்கு ஒரே சொல்லு, ஆனா அதனுடைய பரியாய பதங்கள் எப்படி பிரயோகம் பண்ணியிருக்காரு பாருங்க. பூமி, தாத்ரி, அனந்தா, விபுலா, ஸ்திரா, க்ஷமா, இப்பேற்பட்ட பெயர்கள் எல்லாமே எதை குறிக்கும்? பூமியை குறிக்கும். அந்த பத பிரயோகங்களை எப்படி அழகா நம்ம பார்க்கணும்
இல்லையா? இதுல நினைத்தது அவருடைய கவி சிம்மத்தினுடைய சொற்திறன் இப்படி இருந்துருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்து மூலமா நம்ம கொஞ்சம் அப்படி பார்க்கலாம். பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணைரணந்த விபுலா விபூத்யா ஸ்திரா ஸ்வயம் பாலயிதும் க்ஷமானஹ சர்வம் சஹா சௌரி பதாவணித்வம் அப்படிங்கிறது 85வது ஸ்லோகமாக இருந்துருக்கு இல்லையா? அப்படி பாதுகாதேவியினுடைய பிரபாவங்கள் எப்பேற்பட்டது, பெருமைகள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது இங்க அழகா காண்பிக்கிறார். சௌரினா யாரு? பெருமாள். பெருமாளுடைய பதாவணி திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே துவம் நீ ஸ்ருதீனாம் எப்பேற்பட்டவள் தெரியுமா? ஸ்ருதீனாம் பூமிஹி வேதங்களுக்கு இருப்பிடமாக இருந்துருக்க. புவனஸ்ய புவனன உலகம், அதுக்கு தாத்ரி தரிச்சுருக்க காப்பாற்றுவளாக இருந்துருக்க. குணைஹி அதாவது தயை முதலிய குணங்களால அனந்தா அனந்தான எல்லையற்றவளாக இருந்துருக்கமா நீ இல்லையா? அனந்தான எல்லையற்றவளாக இருந்துருக்கு. அது மட்டுமா விபூத்தியா ஐஸ்வர்யெல்லாம் இருந்துருக்கு இல்லையா? அதுல விபுலா அதாவது நிரம்பி வழிந்தவளாக உங்ககிட்ட அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்கள் நிரம்பி பெரியவளாக காணப்பட்டு இருக்க. ஸ்வயம் எப்படி? ஸ்வரூபத்தாலேயே ஸ்திரா நல்ல விஷயங்களை உறுதியா இருக்கக்கூடிய நகா நீ இருந்துருக்க. அப்பேற்பட்ட நீ நகா எங்களை பாலயித்தும் பாலைதான் காப்பாற்றுவதற்கு க்ஷமா க்ஷமான எப்படிப்பட்டவள்னாக்கா தகுந்தவளாக இருந்துருக்க. எப்படி தகுந்தவளா இருக்கு தெரியுமா? மேற்கொண்டு ஒரு விசேஷம் கொடுக்கிறார். சர்வம் சஹா நாங்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டு எங்களுக்கு க்ஷமா இல்லையா தகுந்தவளாக இருந்துருக்குமா நீ அப்படின்ட்டு அந்த பாதுகைய அப்படி கொண்டாடுறார் சுவாமி தேசிகன். பூமி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணைரணந்தா விபுலா விபூத்யா ஸ்திரா ஸ்வயம் பாலயிதும் க்ஷமானஹ சர்வம் சஹா சௌரி பதாவணித்வம் அப்படிங்கிறது பாதுகாசாசன தொடர் வரிசையில 85 பிரபாவபத்தினுடைய 55வது ஸ்லோகம். அதாவது நம்ம பார்க்க போறது அதனுடைய 86வது ஸ்லோகம் தொடர் வரிசையில பிரபாவபத்துல 56வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ஸ்தைரியம் குலக்ஷீணி பிருதாம் விதத்சே சேஷாபதஸ்துவாம் சிரசா வகந்தி பதப்பிரசூதா பரமஸ்ய பும்சஹ பிருத்வி மகிம்னா மணிபாதுகே துவம் அப்படிங்கிறது இந்த 86வது ஸ்லோகம். இந்த 86வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது இங்க சுவாமி தேசிகன் பாதுகைய பூமி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? பூமிக்கு உண்டான தன்மைகள் எல்லாமே பாதுகாதேவி தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ந்து போன ஸ்லோகமாகட்டும் அல்லது இந்த ஸ்லோகமாகட்டும் சுவாமி அழகா நமக்கு அப்படி ஒரு ஏற்றத்தை காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா? பூமி என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த பர்வதங்கள் எல்லாம் அசையாம வச்சுட்டு இருக்குதான். பூமி என்ன பண்றது? பர்வதங்கள்லாம் இருக்கு இல்லையா, மலைகள், அதெல்லாம் அசையாம வச்சுட்டு இருக்கு. அது மட்டுமா ஆதிசேஷனால தாங்கப்பட்டு இருக்கு. எம்பெருமான் அவருடைய திருவடிகளிலிருந்து வெளிப்பட்டு இருக்கு இல்லையா? எது? அத பூமின்றது. இந்த தன்மைகள் எல்லாமே பாதுகைக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா? உயர்ந்த ரத்தின கற்கள் கொண்டு இழைக்கப்பட்ட பாதுகையே பாதுகாதேவி, நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? மணிபாதுகே, உயர்ந்த ரத்தன கற்களாலே இழைக்கப்பட்ட பாதுகையே. அதாவது இந்த உயர்ந்த குலத்தில் பிறந்த அரசர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ பதவியில நிலையாக இருந்துருக்கு. யார் தெரியுமா காரணம்? நீதான் காரணம். உயர்ந்த குலத்தில் பிறந்த அரசர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா? தங்களுடைய பதவியில நிலையா இருந்துட்டு இருக்காளாம். அப்படி இருந்துட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீதான் காரணம் இல்லையா? உன்ன ஆதிசேஷன் போன்றவர்கள் என்ன பண்றா? தலையில ஏத்துக்கிறா இல்லையா? ஆகிய நம்பெருமானுடைய திருவடிகளுக்கு கட்டுப்பட்டிருக்க இல்லையா? இப்படிப்பட்ட பல பெருமைகள் பருத்தவளாக காணப்படுகிறாய் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். பாதுகாதேவி அவருடைய பிரபாவம் மிகவும் உயர்ந்தது இல்லையா அப்படிங்கிறது இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா. ஸ்தைரியம் குலக்ஷீணி பிருதாம் விதத்சே
சேஷாபதஸ்வாம் சிரசா வகந்தி பதப்பிரசூதா பரமஸ்ய பும்சஹ பிருத்வி மகிம்னா மணிபாதுகே த்வம் அப்படிங்கிறது இந்த 86வது ஸ்லோகம். மணிபாதுகே அதாவது உயர்ந்த ரத்ன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே துவம் நீ குலக்ஷோணி பிருதாம் அதாவது நல்ல குலத்தில் பிறந்த ராஜாக்களுக்கு ஸ்தைரியம், ஸ்தைரியனா ஸ்திரத்தன்மை, நிலையான ஒரு தன்மையை விதத்தே நீ செய்திருக்கிறாய். அது மட்டும் இல்ல, சேஷாதய ஆதிசேஷன் முதலானவர்கள் துவாம் உன்னை என்ன பண்றா சிரசா வகந்தி. அவ இந்த நித்தியசூரிகள்லாம் தரையில வகிச்சுட்டு இருக்காளாம், தகிச்சுட்டு இருக்காளாம். துவம் நீ பரமஸ்ய பும்சா புருடோத்தமனான பெருமாளுடைய பதப்பிரசூதா திருவடியினாலே ஏவப்பட்டிருக்கிறாய் இல்லையா? மகிம்னா அப்பேற்பட்ட பெருமையால் நீ எப்படி இருக்க? பிருத்வி, பிருத்வினா பருத்தவளாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படிங்கிற அர்த்தத்தை உடையதாக இருக்கக்கூடிய இந்த 86வது ஸ்லோகம். ஸ்தைரியம் குலக்ஷீணி பிருதாம் விதத்சே சேஷாதயஸ்வாம் சிரசா வகந்தி பதப்பிரசூதா பரமஸ்ய பும்சஹ பிருத்வி மகிம்னா மணிபாதுகே த்வம். அதாவது இந்த சத்சங்கம் அப்படிங்கிறத நீ ஸ்லோகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம் பாதுகா சம்பந்தம் அப்படின்னாக்கா ஆச்சாரியன். அப்பேற்பட்ட அந்த பாதுகா ஆச்சாரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து காதால கேட்டுட்டு வரோம், ஒரு சத்சங்கத்துல அன்வயிச்சுட்டு வரோம். அந்த ஸ்லோகத்தை நம்ம வாயால சொல்றோம், காதால கேட்கிறோம், மனசால தியானம் பண்றோம். அதுவும் சில உன்னதமான நாட்கள்லயே நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தேன்னா சனிக்கிழமை துவாதசி, நிறைய துவாதசிகள் சனிக்கிழமையோட சேர்ந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நாட்கள்ல நம்மளால இந்த சத்சங்கத்துல அன்வயிக்க முடிகிறது அப்படின்னா நம்ம பூர்வ ஜென்ம சுகிருத். அது இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்பேற்பட்ட விஷயங்களை அன்வயிக்கிறதுக்கு நாமளும் ரொம்ப பிரயத்னப்படுறோம், முயற்சி பண்றோம். அதுக்கு நிறைய விக்னங்கள் வருது. அது பிரத்யட்சமா நம்மளால பார்க்க முடியறது. நம்ம வகுப்புல இவ்வளோ பேர் இருந்துட்டு இருக்கா. நம்ம வாரத்துல 3 நாள் தான் கிளாஸ் நடத்துறோம். மாசத்துக்கு 30 நாள்னா 12 நாள் தான் கிளாஸ் நடத்துறோம். அந்த 12 நாள்ல எல்லா அவகாசமும் எடுத்துக்கிறது இல்ல. ஒரு நாள்லயும் ஒரு அரை மணி சாகவாசம் தான். அந்த அரை மணி சாகவாசம் கூட நம்மளால ஒதுக்கி இந்த மாதிரியான சத்சங்க விஷயங்களுக்கு நம்மளால அதுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நமக்கு அவ்வளோ விக்னங்கள் இருக்கு, அவ்வளோ தடைகள் இருக்கு. அந்த தடைகளையும் விக்னங்களையும் போக்கிண்டு இனி வரும் காலங்கள்ல நம்ம எல்லா வகுப்புலையும் அன்வயிக்கணும். அதே மாதிரி இந்த விஷயம் நமக்கு மாத்திரமே கிடைச்சா போராது இல்லையா? சுவாமி தேசிகனுடைய கிருதிகளை எல்லா திக்குக்கும் எல்லா திசைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமும் நமக்கு தோணணும். இந்த மாதிரி தோணி எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சத்சங்கத்துல இன்னும் நிறைய பேர் சேரணும். இந்த விஷயமானது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். இந்த வகுப்புல இருக்கவா எல்லாருமே இந்த வகுப்பை விடாம தொடர்ந்து அன்வயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஞ்ஞாபனத்தை இந்த சமயத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அவகாசம் முடிஞ்சிருத்து. இது வரைக்கும் அடியேன் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உளறல்ல ஏதானோ தவறான விஷயங்கள் இருக்குனாக்கா அதை புறம் தள்ளிட்டு நல்ல விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் எடுத்துட்டு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அடியேன் இதை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ధన్యవాదాः. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి.